ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பொட்டேட்டோ பல்லியாக தான் செய்ய போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். நான் 4 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன், பெரிய பெரிய பொட்டேட்டோஸ். இது பாயில் ஆகட்டும். பொட்டேட்டோ பாயில் ஆகிறதுக்கு சால்ட் போட்டுக்கணும். பொட்டேட்டோ பாயில் ஆகட்டும். நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதே கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஆட்டா 1 கப் மைதா மாவுனா 2 கப்பு ஆட்டா போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ரவை போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா, 2 கப்பு ஆட்டா, 1 ஸ்பூன் ரவை, சால்ட்டு 1 ஸ்பூன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மாவு பூரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். நம்ம அதிகமாக பூரி செய்கிறோன்னா நம்ம குவான்டிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour விடலாம். மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, பூரிக்கெல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இழுக்காது. இப்போ இந்த அளவு பிசைஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எனக்கு எடுத்த மாவு குவான்டிட்டிக்கு நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றினேன். இது ஒரு 1/2 hour நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம். லாஸ்ட்டாக ஆயில் போட்டு நம்ம பிசையும் போது மாவு ட்ரை ஆகாது. நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ பாயில் ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு கண்டெய்னரில் எடுத்து போட்டுக்கலாம். தோலெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துட்டு இருக்கு. தோலெல்லாம் எடுத்துக்கலாம். பூரிக்கு பல்லியாக செஞ்சுக்கலாம். ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கு, ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம் ஆயிலில். கடுகு பொரியட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸில் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் பிங்கிஷ் கலர் ஆனால் போதும். லீஃப் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பூரி மசாலா அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஆனியன் டர்மரிக் பவுடர்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு நம்ம இப்படி
ஸ்மாஷ் பண்ணாலே ஸ்மாஷ் ஆகிடும் பொட்டேட்டோஸு. போடுறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது நம்ம சால்ட் போட்டிருக்கோம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். பூரிக்கு நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த தண்ணி, இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் இன்னும் இதில் நல்லா குக் ஆகட்டும். பல்லியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1 கப் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி இந்த பொட்டேட்டோ எல்லாம் ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் பூரிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பூரி செஞ்சுக்கலாம். பூரி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரவுண்டாக பால் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உருட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பூரிக்கு. பூரி செஞ்சுக்கலாம். ரவுண்டாக இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக திரட்டிட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணிக்கின்னு ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். பூரியெல்லாம் உருட்டி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இப்போ எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு பூரி போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்மளுக்கு பூரி நல்லா பஃப்னு வருது. இதே மாதிரி நீங்களும் மாவு குவான்டிட்டி எல்லாம் போட்டு, நம்ம ரவை எதுக்கு போட்டிருக்கிறோன்னா ப்ளஃபியாக இதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு இது புஷ்ஷுன்னு இருக்கணும்னா நம்ம ரவை போட்டால் தான் அது அப்படி இருக்கும். பாருங்கள், அது ரொம்ப நேரத்துக்கு இந்த பஃப்னு இருக்கிறது ஹோட்டல்லலாம் கூட அப்படியே சுட்டு வைக்கும் போது அப்படி இருக்கு இல்லைங்களா, அது அப்படி அதே மாதிரி இருக்கும். அடுத்து பூரி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி ரெடி ஆயிடுச்சு. வித் பொட்டேட்டோ பல்லியோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு பூரி பல்லியா ரெடி ஆயிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்.